சார் சொல்லுங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கு. தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்க. அந்த அவசர சட்டம் வந்து ஒரு 6 மாதம் தான் இதா இருக்கும். ஸோ இதற்கு அப்புறம் நீங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தின பிறகு உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? இந்த போராட்டம் என்ன மாதிரியான ஒரு வடிவத்தை தொடும்? ஆக்சுவலி நாங்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறோம் அப்படின்னா அவசர சட்டத்தை வச்சு நடத்த மாட்டோம். நிரந்தர சட்டம் வந்தால் தான் நடத்துவோம். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அவசர சட்டத்தை கொடுத்து நடத்திட்டு நாங்கள்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்ப அவசர சட்டம் செல்லாது அப்படின்ட்டு போன தடவை என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நிரந்தர சட்டம் எப்போ வருதோ அப்போ தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம். அது முடியும், நாங்கள் போக மாட்டோம். இதுதான் எங்களோட ஒரே முடிவு. ஸோ அது மட்டும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னா, இத்தனை பேர் கூடினதுக்கு அப்புறம் தான் அவசர சட்டம்னு ஒன்று வரணுமா? ஏன் இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பண்ணியிருக்க கூடாதா? ஸோ இதே தான் நாளைக்கு காவேரியில் வந்து எங்களுக்கு தண்ணி வரலைன்னா திரும்ப அவசர சட்டத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் திரும்ப போராடி திரும்ப உங்களை அவசர சட்டத்தை போட வைப்போம். ஸோ இந்த மாதிரி போராட்டம் வந்து இது சின்ன ஒரு விதை தான். இது அப்படியே விருட்சமாயிட்டே தான் போகும். ஸோ இதனால் நான் எந்த அரசையும் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் மாணவர்களோட உணர்வையும் இளைஞர்களோட உணர்வையும் முக்கியமாக என் அருமை விவசாயிகளோட உரிமையை மீட்டு கொண்டு வரணும். அதுதாங்க எங்களுக்கு தேவை.